சொல்வதெல்லாம் உண்மை. நிழலாய் வழிந்தோடும் ஒரு விழியின் கதையில் மெலிதாய் ஒரு சோகம், அதை அறிவார் எவரோ. பழுதாய் அலைந்தோடும் ஒரு வாழ்க்கை படகை முழுதாய் கரை சேர்க்கும் வழி சொல்வார் எவரோ. சொல்வதெல்லாம் உண்மை. வீட்டில் 4 அறைகளா, தீவு போல் அவை இருப்பதா? பார்க்கும் பார்வையில் குறைகளா, குமுறல்தான் அவர் மொழிகளா? மோதிக் கொண்டது இரு இனம், நீதியை தேடி அலைந்திடும். பாதிப்பென்ன பலனென்ன, பேசினால் தெளிவாகலாம். முரண்களை நீக்கி வரங்களாய் மாற்றலாம், நிலை மாறலாம் துளி அன்பிலே. சொல்வதெல்லாம் உண்மை உண்மை. சொல்வதெல்லாம் உண்மை. சொல்லுங்க, உங்க பேரு? செந்தில். சொல்லுங்க செந்தில், என்ன பண்றீங்க? எம்சி லாஸ்ட் டைம் முடிச்சுட்டு ஒரு 6 months ஃப்ரீயாக இருக்கேன். ஃப்ரீயா இருக்கீங்களா? வேலைக்கு போலியா? இல்லை இனிமேல் தான் சார் போகணும். ஏன்? அரியர்லாம் முடிச்சுட்டு அவங்க வந்து லாஸ்ட் 1 year ஃபீஸ்லாம் எதுவும் கட்டல. அது டிஸ்கவுண்ட் மாதிரி இருக்கு, அதை திருப்பியும் ஸ்டார்ட் பாட்டு விசாரிச்சுட்டு அப்புறம் கண்டினியூ பண்ணணும். இவ்வளவு தூரம் படிச்சுட்டேன், லாஸ்ட் இயர் இப்படி பண்ணீங்க? நான் பண்ணல, அவங்க ஃபீஸ் கட்டல. யாரு ஃபீஸ் கட்டல? இங்க அப்பா அம்மா தான் இருந்தாங்கல்ல, அவங்க அப்பா அம்மா இல்லைன்னு சொல்லிட்டு இப்போ தெரிய வந்திருக்கு. அவங்க தான் ஃபீஸ் கட்டல. என்ன சொல்றீங்க நீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல. யார் உங்களை படிக்க வச்சது? இவங்க இப்போ இருந்தாங்களா, அப்பா அம்மானு இருந்தாங்களா, அவங்க பேர் வந்து ராஜவேணி ராஜகோபால். விழுப்புரத்துல இருக்கோம். எவ்வளவு பசங்க நீங்க? அவங்களுக்கு வந்து 2 ஒய்ஃபு. ஃபர்ஸ்ட் ஒய்ஃபுக்கு வந்து 2 பசங்க, பெரிய பசங்க. அவங்கலாம் வந்து ஒரு 46-47 இயர்ஸ் இருக்கும். அவங்களுக்கு எல்லாம் கல்யாணம் ஆகி குழந்தை இருக்கு. அதே மாதிரி இவங்க செகண்ட் ஒய்ஃப், எனக்கு அம்மான்னு சொல்லியிருந்தாங்களா இத்தனை நாள், அவங்க வந்து செகண்ட் ஒய்ஃப். அவங்களுக்கு வந்து ஒரு 30 வயசுல பொண்ணு இருக்கு, அவங்களுக்கும் பசங்க இருக்கு. அவங்க திருப்பூர்ல இருக்காங்க. எனக்கு வந்து இத்தனை நாள் வந்து எனக்கே தெரியாது எங்க அம்மா, எனக்கு ஒரு அம்மா இருக்காங்கன்னு. 23 இயர்ஸ் முன்னாடி அங்கே வெண்மையாத்தூர் கிராமத்துல தான் நான் பிறந்தேன். அங்கே விழுப்புரத்துல ஒரு 15 கிலோமீட்டர்ஸ் இருக்கும். அந்த கிராமத்தில் தான் நான் பிறந்தேன். அப்போ வந்து ஒரு எல்கேஜி படிக்கிற வரைக்கும் அந்த ஊரில் இருந்தோம். 3 வயசு வரைக்கும், 3 வயசு 4 வயசு வரைக்கும் அங்கே இருந்தோம். அதுக்கப்புறம் இங்கே வந்தாச்சு, விழுப்புரத்துக்கு வந்தாச்சு. இங்கே வந்த அப்புறம் ஸ்பெஷல் எல்லாம் போச்சு. ஒரு இப்போ எனக்கு ஏஜ் வந்து 23 ஆகுது. அந்த ஒரு ஃபோட்டோ இருந்துச்சு, அதில் வந்து 3 பேர் இருந்தாங்க. இப்போ அம்மான்னு சொல்லிட்டு இருந்தாங்களா அவங்க, அப்புறம் ஏன் உண்மையில அம்மா, அவங்க பேர் வந்து தேன்மொழி அவங்க, அப்புறம் அவங்களோட அக்கா அமுதா, அவங்க 3 ஃபோட்டோ இருந்துச்சு. அந்த ஃபோட்டோ வந்து அந்த ஊரில் தான் வந்து 23 வருஷமா இருந்துச்சு, 22 வருஷமா அங்கே தான் இருந்துச்சு. நான் அந்த ஊருக்கு வந்து இந்த 23 இயர்ஸில் ஒரு 10 தடவை போயிருப்பேன், 10-15 தடவை போயிருப்பேன். அப்போ அந்த ஃபோட்டோ, அந்த 3 ஃப்ரேமில் இருக்கலாம், அந்த ஃபோட்டோலாம் ஒரு 4 or 5 டைம்ஸ் பார்த்துருப்பேன். அப்போ போன ஜூலை மாதம் வந்து இந்த ஃபோட்டோ வந்து ஏதோ ஒரு அவங்க அந்த பழைய பொருள்லாம் ஏதோ எடுத்துகிட்டு வரக்கலாம், அந்த ஃபோட்டோ வந்து இந்த வீட்டுக்கு வந்துடுச்சு, இந்த விழுப்புரத்தில் இருக்கிற வீட்டுக்கு வந்துடுச்சு. நான் இப்போ ஏதோ ஒரு நாள் ஜூலை 21 நினைக்கிறேன். அப்போ வந்து இந்த ஃபோட்டோ எடுத்து பார்க்கும்போது, இவங்களோட ஃபோட்டோவை பார்க்கும்போது என்னமோ தெரியல, அவங்க வயசை பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சி போச்சு. எனக்கே தெரியாத அந்த ஃபோட்டோ, நான் மட்டும் அந்த டைமில் மொமெண்ட்டில் அப்படியே கிழிச்சி தனியாக அதை மட்டும் கிழிச்சி எடுத்து வச்சுட்டேன். சரின்னு சொல்லிட்டு அப்புறம் அடிக்கடி அந்த ஃபோட்டோ பார்க்கும்போது ஃபேஸில் என்ன மாதிரியே இருந்துச்சு. அப்புறம் சரி இவங்களை யார் தான் விசாரிச்சு பார்க்கலாம்னு சொல்லிட்டு, இவங்க ராஜவன் இருக்காங்கல்ல, அவங்களோட தங்கச்சி இருக்காங்க விண்மையாத்தூர் கிராமத்தில், பக்கத்துலேயே ஒரு 1 கிலோமீட்டர் கப்பூர்ன்ற கிராமத்தில் இருக்காங்க. ராஜவேணி சொல்றது உங்க அம்மாவை சொல்றேன். அம்மான்னு இருந்தாங்களா அவங்க? அம்மான்னு இருந்தாங்களா? இன்னும் தெளிவாகலப்பா, ஏன்பா அப்படி பேசுற? இல்ல அதான் உண்மை, அதனால நான் சொல்றேன். சரி சொல்லு. அவங்களோட தங்கச்சி இருக்காங்க, அவங்க கிட்ட போய் விசாரிக்கும் போது அவங்க தான் சொன்னாங்க, அவங்க அம்மா தானே, நீ வேணா கண்டுபிடிச்சிக்கணும் திறமை தான் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அது வந்து நான் கொஞ்சம் விசாரிக்க ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் இவங்க அதனால டென்ஷன் ஆகிட்டாங்க. இவனுக்கு இப்போ இவங்க பேச ஆரம்பித்தாங்க, உனக்கு எதுக்கு இத்தனை விஷயம், உனக்கு இப்போ எதுக்கு அம்மா, இப்போ அம்மா பார்த்து என்ன பண்ண போகிற அப்படின்னு அடிக்கடி எப்போத்தாலும் திட்டினே இருந்தாங்க.
ஒரு நாள் என்ன பண்ணாங்க, நான் வீட்டில் இருக்க முடியாது ரொம்ப டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சாங்க. அது பக்கத்து வீட்டுக்காரங்களாம் கூப்பிட்டு ஏதோ அவன் போகிறான் நாங்கள் அம்மாட்ட சொல்லிட்டு கூப்பிட்டு நான் போகிறேன்னு சொன்னோடனே அங்கேருந்து பக்கத்து வீட்டுக்காரெல்லாம் ஓடி வந்து இப்போ பிடிச்சி கையெல்லாம் கட்டாங்க, கை காலெல்லாம் கட்டாங்க. கட்டி எங்கேயும் போகக்கூடாது, இங்கே தான் இருக்கணும், ஏன் உங்கள் அம்மா இதுக்கு உனக்கு 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 எதுக்கு அம்மா பக்கத்து வீட்டுக்காரங்களாம் இவனை இத்தனை வருஷமே இங்கே விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அவன் இப்போ இத்தனை வருஷம் உனக்கு எதுக்கு அம்மா அப்படின்னு சொல்லிட்டு திட்டாங்க. அந்த மாதிரி டார்ச்சர் பண்ணாங்க. டார்ச்சர் பண்ணிட்டு அவங்களே வந்து என்னன்னா நாமளே எதனா கதை கட்டி விடலாம்னு சொல்லிட்டு இவன் லூஸு அப்படின்னு சொல்லிட்டு யாரு லூசு? என்ன லூஸுன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலில் கட்டணும்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போனாங்க. இப்போ என்ன பண்ணாங்க, அங்கே வெளியே டாட்டா சும்மா வெளியே இருந்துச்சு, அதில் திருப்பியும் உள்ளே போயிட்டு சும்மா ஹாஸ்பிட்டல் காட்ட மாதிரி உட்கார சொல்லிட்டு காரை திருப்பிட்டு கவர்மெண்ட் ஜிஹெச் அங்கே இருக்குது கூட்டுமரம் சொல்லிட்டு போயிட்டு அங்கே கூட்டுமரம் அப்படியே திருப்பி சென்னைக்கு திருப்பிட்டாங்க. அப்படியே பண்ணிட்டாங்க. போகல திருப்பியும் பின்னாடி கையை பிடிச்சி கட்டிட்டாங்க. உள்ள 5-6 பேர் உட்காந்துட்டு கையை பிடிச்சி கட்டாங்க. அப்புறம் நான் சத்தம் போனதால திருப்பி வாயும் பிடிச்சி கட்டிட்டாங்க. அப்படியே போகக்குள்ள பிடிச்சி எங்கெங்கயோ பிடிச்சி அமுக்குனாங்க. பிடிச்சி கத்தக்கூடாது அப்படின்னு போகிறவங்களாம் ஏன் கேட்குறாங்க, கார் போயிட்டே இருக்கு. அப்போ வழியில் இருக்கணும் சில பேர் திட்டுறாங்க, இங்கே என்ன பண்ணுறீங்க ஏன் பண்ணுறீங்கன்னு சொல்லி திட்டுறாங்க. அப்புறம் இப்படியே வந்துச்சு, கார் வந்துச்சு, கீழ்பாக்கிட்ட வந்துச்சு போகவே என்ன பண்ணாங்கன்னா இவனை இனிமேட்டு விடக்கூடாது, இவனை இப்போ போட்டு கொண்டுடணும், ஏதோ பெரிய சொத்து பிரச்சனை இருக்குது எங்கள் அம்மா வரதால. சொத்து பிரச்சனை இல்லை எனக்கு தெரியாது, ஆனால் அவங்க வாய்க்கு சொல்லுவாங்க, நம்ம சொத்துக்கு தலைவலி தேடுறான் அதனால தான் இப்படி பண்ணிருக்கான் அப்படின்னு சொல்லுவாங்க. எங்கள் அம்மா பற்றி இந்த விஷயத்தெல்லாம் பேசிட்டு இருக்கும்போது அங்கே போயிட்டு கீழ்பாக்கில் போயிட்டு பிடிச்சி எல்லாம் இன்ஜெக்ஷன் அப்பயே நான் என்ன தடுத்துருப்பேன். அப்போ டிப்ரெஷன் இருந்தாலும் எனக்கு என்ன பண்ணு தெரில. இன்ஜெக்ஷன்லாம் போட்டு 2 நாள் மயக்கத்தில் இருந்து எனக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல. அவங்களே எடுத்துகிட்டு போயிட்டு இங்கே விவேகானந்தா ஹோம் ஏதோ ஒரு ஹோம் இருக்குது, அங்கே போயிட்டு போட்டாங்க. அப்பயும் அந்த ஹோமில் ஜாயின் பண்ணும்போது எனக்கு மயக்கமாக தான் இருந்துச்சு. அங்கே போட்டு 2 மாதம் வந்து அங்கே தான் இருந்தேன். எல்லாமே பைத்தியமே இருப்பாங்க, நான் மட்டும் தெளிவாக ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேன். ஏதாவது அங்கேயே கொஞ்சம் அழுதுருக்கேன். சரி நம்ம மட்டும் ஏன் இப்படி இருந்துச்சு, நம்ம எங்கள் அம்மா தேடுறதால இப்படிலாம் பிரச்சனை வருதுன்னு சொல்லிட்டு 2 மாதம் கழிச்சு நான் இனிமேட்டு எதுவும் தேட மாட்டேன் அப்படின்னு அதை விட்டு வெளியே வரணும்ல, அதுக்காகவே சும்மா அப்படின்னு சொல்லலாம் சொல்லிட்டு சொன்னோடனே அப்புறம் ஏதோ சொல்லிட்டு 2 மாதம் கழிச்சு அக்டோபர் 15 அன்னைக்கு ஹோமில் போட்டுவிட்டாங்கன்னு நினைக்கிறேன். போட்டவங்க டிசம்பர் லாஸ்ட்டில் தான் டிசம்பர் 30 என்னமோ 28 7 சம்திங் கிறிஸ்மஸ் அப்போ வந்துட்டேன். அப்போ தான் வந்து வந்தவுடனே நான் 6 months உடம்பே பழைய உடம்பே இல்லை, ஒரு மாதிரி அங்கே இருக்கும்போது அடிக்கடி இன்ஜெக்ஷன்லாம் போடுவாங்க, ஏதோ இன்ஜெக்ஷன்லாம். திருப்பி ஒரு 6 months கழிச்சு நான் எதுவும் பண்ணல, அந்த ஃபீலிங் மட்டும் இருந்துச்சு, எங்கள் அம்மா பார்க்கணும் கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு. திருப்பி நான் இப்போ ரீசெண்டாக ஒரு லாஸ்ட் 1 week முன்னாடி எனக்கு தேடுறேன்னு தெரிஞ்ச அப்புறம் அவங்க என்ன பேசியிருந்தாங்கன்னா, திருப்பி எதுக்கு அம்மா தேடுறான், அவங்க அம்மா திருப்பி நம்ம சொத்துக்கு தலை பண்ணுறானே திருப்பி சொல்லிட்டு ஏதோ பேசியிருந்தாங்க. அவங்க அம்மா கூப்பிட்டு வந்து கழுத்து தாங்கிக்கலாமா அப்படி இப்படி ஏதோ பேசினாங்க. காலை ஊஞ்சி எனக்கு. செந்தில், இப்ப நீ சொல்றதெல்லாம் உண்மையா இல்ல கற்பனையா? உண்மைதான். இல்லை நிறைய இவங்களே அதுதான் சொல்லியிருக்காங்க, இவனுக்கு வந்து மைண்ட் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும். மைண்ட் சரியில்லாமலாம் இல்ல, நீ நல்லாதான் இருக்க, அவங்க கதை கட்டுறது தெளிவாதான் இருக்க, டேட் வரைக்கும் கரெக்டா சொல்ற. இப்போ வந்து நீ அந்த தேன் முடிட்டு இருக்காங்களா, அவங்கள கூப்பிட்டு வந்து அவங்க முன்னாடி உட்கார வச்சா மேட்ரு முடிஞ்சு போச்சு. ஒரு வீட்டுல ஒரு பையனை வளர்க்கறதுன்னா ஈஸியான விஷயமாப்பா? சரி மேடம், உட்காந்து அவங்க என்னோட அம்மாவா இருந்தவங்க அப்பாவா இருந்தவங்க சொல்றாங்களே, எத்தனை பசங்க ரோட்ல இருக்காங்க தெரியுமா அப்பா அம்மா இல்லாம. நான் இன்னொரு விஷயம் சொல்றேன், நீங்க சொல்றது கரெக்ட் தான். எங்க அம்மா வந்து என்னை விட்டது கண்டிப்பா வந்து வேணுமெல்லாம் விட்டு போறாங்க. அவங்க சூழ்நிலை என்னன்னு நான் யோசிக்கணும்ல. நீ ஏதோ கற்பனை பண்ணி போட்டோ எடுத்து முன்னாடி வச்சுட்டு எதையோ கற்பனை பண்ணி இப்படி பண்ணிட்டு இருக்க. சரி மேடம், நீங்க சொல்றது எப்படி, அவங்க முன்னாடி வரணும், அவங்ககிட்ட நான் கேட்கணும், அவ்வளவுதான் என்னோட ஆசை. இவங்களுக்கு தெரியும்ல, இவங்க ஏற்கனவே சொல்லியிருக்காங்க பாண்டிச்சேரியில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டிருக்கேன். யாரு? இந்த தென்மொழின்னு இருக்காங்கல்ல. எப்படி கேள்விப்பட்ட? இவங்க தான் இப்போ ஒரு ரீசெண்டாக ஒரு 3 days முன்னாடி என்ன பண்ணாங்க, பாண்டிச்சேரியிலேருந்து உங்க அம்மா கூட்டின்னு வரேன். 3 days இல்லை 2 days முன்னாடி ஜிதமிழ் வரப்போ பாண்டிச்சேரியிலேருந்து உங்க அம்மா கூட்டின்னு வரேன், உங்க அம்மாட்ட பேசு. அவ பேச வச்சாங்க ஒருத்தவங்கள 2 நாள் முன்னாடி பேசினாங்க. நான் அம்மா தான்ப்பா அப்படின்னு வாப்பா இங்க அந்த போட்டோ எடுத்துன்னு வாப்பா. அவங்களோட எய்ம் என்னன்னா, இந்த போட்டோவால் தான் பெரிய பிரச்சனை வெடிக்க போகுது, ஏதோ கண்டிப்பா ஏதோ பெரிய 23 years முன்னாடி ஏதோ விஷயம் நடந்திருக்கு, ஏதோ பிரச்சனை இருக்கு இந்த போட்டோவால் தான். அதுக்காக அந்த ஹோம்ல சேர்த்தாங்கல்ல, அந்த போட்டோ தூக்கி எங்கே மறைச்சு தூக்கி போட்டாங்க இவங்க. அதுலாவே என் போன்ல வந்து இவங்க டேரக்ட் நான் இந்த இவங்களோட போட்டோலாம் எடுத்து வச்சு சரி இதெல்லாம் ஒருவேளை இவங்க அம்மா எதனா ஃபோன் நம்பர் கொடுத்து லிங்க் பண்ணிட்டாங்கன்னு தெரியலன்னு சொல்லிட்டு நினச்சிட்டு என் ஃபோன் திடீர்னு காணாமல் போயிடுச்சு. அது கண்டிப்பாக இவங்க தான் எடுத்திருப்பாங்க. இவங்க என்ன சொல்றாங்கன்னா, என் ஃபோன் எங்கே காணாமல் போச்சு அப்படின்னு கேட்டதுக்கு இவங்களும் ஒரு கதை கட்டுறாங்க. நீ எனக்கு போகக்குள்ள ஃபோன் எடுத்துட்டு போனேன், அப்புறம் வேற ஏதாவது பையன் ஏதோ வாங்கிட்டு போயிட்டாங்க அப்படி இப்படின்னு நான் பார்த்தனே. சரி, அன்னைக்கு பேசின குரல் உனக்கு ஞாபகம் இருக்கா?
நல்ல ஞாபகம் இருக்கு. ஆமா இருக்கும் சார். இப்போ உங்க அப்பா அம்மாவும் உள்ள கூப்பிட போறேன். அவங்க என் அப்பா அம்மாலாம் சரி. அவங்கள்ட்ட பேச போறேன். அவங்க தரப்பு நம்ம கேட்போம். அதுக்கப்புறம் பேசலாம். நீயாவே எதுவும் முடிவு பண்ணிக்காத. சரியா? இன்னொரு விஷயம், அவங்க நல்லா நடிப்பாங்க, தேவையில்லாத காரெல்லாம் சொல்லி விடுவாங்க. சரி பாப்போம். அப்படியெல்லாம் நான் நம்பிட மாட்டேன். சொல்லுங்கம்மா, என்ன பிரச்சனை? என் புள்ள தான் என்ன இது மாதிரி பண்றாங்க. உன் புள்ளன்னு சொல்லாத, நான் உன் புள்ள இல்ல. என் புள்ளன்னு சொல்லாதடா. உங்க பேர் உங்களுக்கு சொத்து முக்கியம், அதுக்காக எவ்வளவு நாளும் அழுவீங்க. பாய், ஏன்டா என் புள்ளைய என்ன பாயின்னு சொன்னாங்களா? பாவமா வளர்த்து நான் கொஞ்சம் படிக்க வச்சதே தப்பா போச்சு. நீங்க அழுவுறது எனக்கு தெரியும், எதுக்காக அழுவுறீங்கன்னு. இதெல்லாம் பண்ணாதடா, என் வயிறு எரியுதுடா. நீ சொத்தே இருக்கணும், என் அம்மா எனக்கு வேணும். 35 வருஷத்துக்கு முன்ன ஃப்ரெண்டு கூட உட்காந்து நின்று நான் போட்டா முடிச்சு குத்தம் அம்மா எனக்கு இதெல்லாம். அப்பயே நான் வரமாட்டேன் தான் வாக்கான்னு கூட்டு உட்கார வச்சாங்க. ஆசாரி விட்டு பொண்ணு அம்மா அது கவுண்டருமா இது மாரி பண்றாம அந்த போட்டோவை உங்களுக்கு எவ்வளவு பசங்கம்மா? எனக்கு இந்த பையனும் ஒரு பொண்ணு தான் அம்மா. இந்த பையன் எந்த வருஷத்துல பிறந்தான்? எனக்கு 25 வயசு. 25 வயசு. நான் அதை சாதகத்தை எடுத்தாலும் அதை பண்ணணுமா? இருங்க, எங்க பிறந்தான்? 89ல இருக்கு. வீட்டுல தான் வந்தாங்க. எங்க? எங்க கூட, எங்க வீட்டுல. யாரு இருந்தாங்க உங்க கூட? அந்த பரியல் வீடுன்னு சொல்லுவாங்களே மேடம், அந்த அம்மா தான். இந்த பையனை எப்போ நீங்க பிரெக்னண்டா இருந்த போது, அப்புறம் அவன் பிறந்த போது இருக்கிற விஷயங்கள்லாம் சொல்லுங்க. பெத்தான் வளர்த்தான் படிக்க வச்சேன். எத்தனை மணிக்கு பிறந்தான்? நான் வேலைக்கிழமை 3:35 மேடம் விடிய கிளம்புற பிறந்தான். நான் எடுத்துன்னு வராது போனோம் மேடம். சாதகம் எழுதி வச்சுக்கிறேன். இல்ல அப்படி ஒரு சந்தேகம் எனக்கு தெரியல. சந்தேகம்னா அவங்க தங்கச்சி சொல்லு, கதையை சொல்லு. இவன் என்ன பண்ணிக்கிறான், அந்த செவுத்துல போட்டோ மாட்டி வச்சிருந்தேன். அந்த போட்டோ கீழே உடஞ்சிருச்சு. நாங்க 3 பேர் சேர்ந்து போட்டோம். அதை எடுத்து மர அலமாரியில போட்டுட்டு இது நம்ம எப்படின்னா பிரேம் பண்ணலாம் தூக்கி போட்டான். இவன் என்னைக்கு எங்கேயா பழைய வீட்டுல இருந்து கூட எடுத்தானுங்க. இவன் எப்ப பார்த்தானே ஏது பார்த்ததால என் தங்கச்சி வீட்டுக்கு இவன் எடுத்து போய் என் தங்கச்சியை கேட்டுக்கிறான். இவங்க யாரு இவங்க யாரு இவங்க யாருன்னு. அவனை தான் எடுத்து போடா எடுத்து மாதிரி சொன்னா பழகுது. மறுபடியும் அடிச்சு வச்சு எங்க அம்மா தான் அடைச்சா வாயா உங்க அம்மா தான் சொல்ல. பின்ன எப்படி சொன்னாங்க? நீ ஏன் வேணா கண்டுபிடிச்சுன்னு சொன்னாங்க. அப்படியா? ஆமா. பாருங்க மேடம், சொல்லிக்கிறாப்புல முதல்ல அவதாங்க சொல்லிக்கிறா. அவ்வளவுதான். சரிங்க, ஒரு பையன் வீட்டுல நல்லா இருக்கான்னா, எந்த பிரச்சனையும் இல்லாம இருக்கான்னா, அவனுக்கே இந்த மாதிரி ஒரு சந்தேகம்? அதானே தெரியல மேடம், எனக்கு என்ன நான் சொல்லுவேன். சந்தேகம் எப்படி உனக்கு வந்தது அவனை கேளுங்க மேடம். ஒரு ஃப்ரெண்டுனா சேர்ந்து போட்டோ பிடிக்குது மேடம், சொல்லுங்க மேடம். இல்ல போட்டோ பிடிக்கிறத பத்தி இது இல்ல, ஒரு அந்த போட்டோ எடுத்து வச்சு எங்க அம்மா நீ இவன் எப்படி சொல்லுவான்? அவங்க கூட்டு வந்து கேட்டா எல்லா விஷயம் தெரிஞ்சல, அவங்களை கூட்டம் அவளுக்கு அவளை கட்டி கொடுத்து 2 பையன் இருக்குது மேடம். அந்த பொண்ணு பையனும் கல்யாணம் பண்ணி அவளும் குழந்தை இருக்குது. இவனுக்கு வயசு 24 என்றான். நல்லா நான் சொல்றதை கவனமா கேளுங்க. 24 என்றான், நாங்க 25 நடக்க போகுதுன்றோம். சரி இருக்கட்டும். அதுக்கு கல்யாணம் பண்ணி 29 வயசு 30 வயசுல 2 ஆம்பளை புள்ள, 2 ஆம்பளை புள்ளையும் கல்யாணம் பண்ணி பேரம்பேத்தி எடுத்துட்டு போகுது. அது எத்தா போகுது? இவனுக்கு 25 ஆகுது. கேளுங்க நல்லா. நான் சொல்றத கொஞ்சம் கவனமா கேளுங்க. இவனுக்கு அவதுக்கு 29 30 வயசுல ஆம்பளை புள்ள இருக்குது. இவன் என்ன பண்றான் 25 24 தான் ஆகுது. இது எப்படி அந்த பொண்ணுக்கு எப்படிங்க இப்படி ஒரு சந்தேகம் வரும்? அததான் கேக்குறேன். அதான் தெரியல மேடம், எங்களுக்கு தெரியல. எங்களை கொண்டாந்து எங்க நிறுத்திக்கிறான் பாருங்க. சரிம்மா, இவன் இன்னும் நீங்க ஃபீஸ் அடைக்கிறது இல்ல, ரொம்ப அவனை சரியா கவனிக்கல, காலேஜ் ஃபீஸ் அடைக்க சொன்னா அடைக்கிறது இல்ல எல்லாம் சொல்றான். முன்ன 30,000 மேடம். ஒரு செமஸ்டருக்கு தாங்க நாங்க பணம் மீதி அல்ல சீட்டு நேரத்தன். ஏன் கட்டல? ஒரு செமஸ்டர் உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிடலுக்கு போய் வீட்டுல இருந்தா நீங்க கட்டல. இல்ல நான் சொல்றேன், டேட் நான் சொல்றேன் மேடம். நான் இருந்தது அக்டோபர், ஃபீஸ் கட்ட வேண்டியது மார்ச். நான் 6 மாசம் வீட்டுல தான் இருந்தேன். இவங்க ஏன் கட்டல? 6 மாசம் பீஸ் கட்டின பிற்பாடு நீ ஒரு நாள் கூட காலேஜ் போகல தெரியும். ஒரு நாள் காலேஜ் போகல. ஒரு நாள் நான் போனேன், நீங்க கதை கட்டுறீங்க. தங்கச்சி எங்க அம்மாவே இப்படிதான் கதை கட்டி ஊர் விட்டு அனுப்புறீங்க, எனக்கு தெரியும். உங்க அக்கா வீட்டுக்காரரை இட்டு போய் நீ 33,000 எங்க அம்மா வந்து தெரியுதானே போற உலகத்துக்கு. அந்த ஃபீஸ் பணம் கட்டல போய் கட்டிட்டு வந்தது. ஒரு நாள் சொல்லி அதை அனுப்பிச்சு விட்டு 3 வருஷத்துல 1 மாசம் கூட இவன் காலேஜ் போகலீங்க. எம் மருமகன் அவ்வளவு பெருமையா பேசுறீங்க, பையனே அப்படி சொல்றது இல்ல. நீங்க நடிப்பெல்லாம் எனக்கு தெரியும். நானே ஒரு நடிப்பு ஏமாற மாட்டேன். இப்பெல்லாம் நடிக்கலாம் நானே யோசிச்சுக்கிறேன். இங்க பாருங்க மேடம்,
இப்ப காலேஜ்ல ஒரு நாள் கூட காலேஜ் போனா 3 வருஷம் யாருன்னா அனுப்புவாங்களா? என்ன இப்ப நீ பிள்ளை இல்லைன்னு எங்களுக்கு எழுதி கொடுத்துட்டு போயிருந்த வேலை போய் அந்த அம்மா கூட்டிட்டு வந்து காமிச்சிட வேண்டியதுதானே? இங்க பாருங்க டிஎன்ஏ டெஸ்ட் எல்லாம் இருக்குது, எல்லாம் மாட்டீங்க. செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு இந்த செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு அவளை வர வச்சு அவங்க அவங்க அக்கா வீட்டுக்காரரு சொல்லுங்க, அந்த பொண்ணு வீட்டுக்காரரு பாண்டிச்சேரியில போய் கூட்டின்னு வந்து வீட்டுல உட்கார வச்சிங்கன்னு போனு மேல போன் பண்றேன் வரமாட்டேன்ட்டாங்க. போனு மேல போன் பண்றேங்க வரமாட்டேன்ட்டாங்க. கையில போட்டோ வச்சுக்கிறியா? அவன் மூஞ்சி வந்து போட்டோ எதுக்கு இவன் கையெல்லாம் கட்டி போட்டீங்க? இவன் திடீர்னு காணாத போயிட்டான் மேடம். 4 நாள் 5 நாள் வரைக்கும் அழுதுங்க. ஆனா பிள்ளைய காணாம இரு கம்முன்னு இருக்கணும். காணாத அழுதுங்க. ஊர் பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் வந்து ஏன் அழுதுனா இது மாதிரி செந்தில்குமார காணோம் 4 நாள் அது போயின்னு அழுதான். சரி வருவாங்கன்னு பக்கத்து வீட்டுக்காரு வாக்கிங் போனார் பொழுது இவன் கல்யாண தேட்டையாதிர நின்றுந்துக்கிறான் பேக்க மாட்டிக்கணும். அவங்க பொண்டாட்டிக்கு ஃபோன் பண்ணி நேத்தெல்லாம் அழுதுங்க நாங்களா அதை கல்யாண தேட்டையாதிர நிற்கிறான் போய் அவங்கள போய் எழுப்பு வந்து பையனை இட்டுமா சொல்லணும். போனோம். இவர் இல்லை மேடம் வேலைக்கு போவார் மேடம். இந்த ஓப்பனாக சொல்லணும் வேலைக்கு போனதான் சாப்பாடு. வேலைக்கு போவார். இவர் என்ன அவர் என்ன நைஸாக இவங்ககிட்ட பேசி கொடுத்துன்னே வந்து ஃபோன் பண்ண அந்த பொண்ணு வந்து ரேவதி மரியாதையம்மா உன் பையன் அங்கே நிற்கிறானான்னு. நான் பக்கத்தில் இருக்கிறப்ப தம்பி குமார் தம்பி இன்னும் ஒருத்தர் 4 பேர் கோன்னா போய் வாடா சேர்ந்துன்னு கூட்டாங்க. பேசினே வராங்க. நான் என்னை பார்த்துட்டு அசிங்கமாக கேள்வி கேட்டான். போய் சொல்லாத அப்படி கேட்கவே இல்லை. கேளுங்க அதோட வந்தான் நம்ம வீடுங்குது கேட்கவே இல்லை போய் சொல்றாங்க. கேளுங்க அவன் கேட்கல சொல்றான். அவன் சொன்னா போறாங்க. அவன் அப்படிதான் பேசுவான். நம்ம வீடு தானே நீ வந்து நேரம் நம்ம வீட்டுக்குள்ள தானே வரணும். புடிச்சு தள்ளி விட்டு ஓடுறான். பண்ணவே இல்லை மேடம் போய் சொல்றாங்க இவங்க. ஓடனான் புடிச்சு இழுத்து புடிச்சு போய் சொல்றாங்க. நான் எப்படி என் பிள்ளைய விட முடியும்? மேடம் பண்ணல 4-5 நாளா நான் விட்டு என் பிள்ளைய தேடி கிடக்குறேன். எங்கேயோ போய் தேடி கிடக்கு. ஒரு நான் விட முடியுமா? அதுதான் மேடம் நான் கட்டணா. அவங்க எங்க வீட்டுக்காரன் பக்கத்துல கூட்டு கெஞ்சி கெதாவி என் பிள்ளைய கட்டுங்க என் பிள்ளைய பார்க்க முடியாது. 5 நாள் ஆச்சு என் பிள்ளை போய் கட்டணம் தான் மேடம். போய் சொல்லுங்க உள்ள போயிட்டு கையில தாய் என் பிள்ளை வேணும் கட்டணம் தான் நான் இல்லன்னு சொல்ல போய் சொல்லுங்க. சரிப்பா என்கிட்ட ஒரு விஷயம் சொல்லு. உனக்கு ஏன் இப்படி ஒரு சந்தேகம் வந்தது? மேடம் அவங்க லுக் என்ன மாதிரி இருக்கு சொல்லுங்க. விசாரிக்க அறிவு இருக்கா அவனுக்கு? லுக் என்ன மாதிரி இருக்கு சொல்லிட்டு யாராவது இப்படி எல்லாம் சொல்லுவாங்களா? நான் போய் விசாரிக்கும் போது அவங்க தானே சொன்னாங்க அம்மானு. யாரு? அவங்க தங்கச்சி ஜெயன் இருக்காங்க. மேடம் அவ தான் மேடம் என் புள்ள வாழ்க்கையே கெடுத்துட்டா. என்ன கேட்டானே அக்கா இது மாதிரி உன் புள்ள கேக்குறான்னு கூட சொல்லல மேடம். எனக்கு தெரியும் 1 வருஷம் 2 வருஷம் அவங்கதான் உண்மை சொன்னாங்க. எனக்கு தெரியும் இந்த சொல்லே எனக்கு நான் போட்டோ கிடைச்சதே ஜூலை மாசம் தான். எனக்கு டேய் எப்பா நான் செத்தா கூட நீ எனக்கு கொல்லி வைக்காத. ஆனா சாமி உன்னை வளர்த்து நான் கடன் பட்டு உடம்பு கணு பகல் கணு முழிச்சு சம்பாதிச்சு அந்த உன்னை படிக்க வச்சு சொல்லுங்க. ஒரு காலேஜுக்கு ஒரு செமஸ்டருக்கு 30,000 உள்ள நீங்க அப்பா இல்ல அம்மா இல்ல சொல்றா நீங்க கணக்கு பேசிட்டு இருக்கீங்க காசு கணக்கு. அதுக்கு இல்லைங்க இப்ப அது மாதிரி இல்லன்னா இவனுக்கு நாங்க செலவு பண்ணுவோமா? அதுக்காக நான் சொல்றேன். எப்படி மேடம் என் புள்ள நீ எப்படி மேடம் சொல்ல முடியும்? காசை பத்தி எங்க பேசுறீங்க? அப்புறம் தான் படிக்க போய் எனக்கு பணமே கட்டலன்றா. அப்பா இல்ல அம்மா இல்ல சொல்றான். அது எவ்வளவு பெரிய தவறு. அதை விட்டுட்டு நீங்க காசு கணக்கு சொல்றீங்க. இன்னைக்கு 3 நாள் ஆச்சு மேடம். 5 நாள் ஆச்சு. செவ்வாய்க்கிழமை நான் தான் போனல இவங்க என் புள்ள காதுல இது போனாலும் நான் என் புள்ள குரல காட்டின காய்ச்சி போட்டு 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 வச்சுக்கிறேன். இவனுக்கு நான் செல்லுக்கு காய்ச்சி போட்டு எங்கதான் போய்கிட்டு காசு போட்டு போட்டு எப்படி எதுக்குப்பா இவங்க போய் சொல்லணும்? எதுக்குப்பா நீ புள்ள பின்னாடி வரணும்? அவங்களே என்ன சொல்றாங்கன்னா இந்த பிரச்சனை எல்லாம் பண்ணாங்க எங்க சொத்துக்கு தலைவலி பாக்குறியா? என்ன சொத்து? என்ன சொத்து? அது எனக்கு தெரியாது மேடம். அவங்க தான் சொன்னாங்க சொத்து சொத்து என்ன சொத்து கேளுங்க. இங்க பாரு எனக்கு நீங்க வேணாம் எனக்கு என் அம்மா தான் வேணும். ஐயா நான் ராமகிருஷ்ணா ஸ்கூல்ல பிச்சை எடுக்காத அளவுக்கு இவனை படிக்க வச்ச சாமி. இந்த மாதிரி எல்லாம் பண்றான். அதுனா பிறந்தவனே எடுத்து போட்டா பொண்ணு போன் பண்ணி தம்பி ஆட்டுட்டாடா போன் பண்ணி பொம்பளை புள்ள வந்து பொண்ணுங்க இவனுக்கு பேசி இவங்களதான் சொல்றேன் மேடம். அவ கூட அவளை என்ன வம்படிச்சு என்ன வச்சு போட்டோ பிடிக்க சொன்னா மேடம். இல்லன்னா கூட யாரு அவங்க? அவங்க ஆசாரி விடுங்க. எங்க ஊர்ல குடும்பம் இருந்தவங்க ஆசாரி விடுங்க. இருங்க அவங்க யாருமா? தேன்மொழி மேடம் அவ பேரு. மேடம்
அவங்க டாக்டர்னு சரி தெரியல, இவங்க அந்த இது இருக்கலாம், இவங்க ஏதோ பேசினாங்க, அது யாருன்னு தெரியல. என்னது? இவங்களை பத்தி விசாரிக்கும் போது யாரோ வெண்மணத்தோட டாக்டர் அப்படின்னு சொன்னாங்க. அது இவங்களே டாக்டர்லாம் கிடையாதுங்க. வெண்மணியாத்தூர்ல அவங்க நான் இப்ப இப்ப வந்து பாண்டிச்சேரியில பால்வாடியில வேலை செய்யுங்க. பால்வாடி டீச்சர் மேடம் பாவா. நீங்க வேற யாரோ கதை விடுறீங்க. நீங்க ஃபேஸ வச்சு நான் கண்டுபிடிச்சிடுவேன், வேலையை பாருங்க. அது எப்படி என் புள்ள நீ என் ரத்தத்தை எடுறா, உன் ரத்தமும் என் ரத்தமும் ஒன்னா இல்ல, நீங்க நடக்கதான் போகுது, நடக்கதான் போகுது. அவ ரத்தத்தை எடுத்து அந்த ரத்தம் நீ ஒன்னா இருந்தா அவ கூட போடா, செக் பண்ணிக்கிறேன், வேலை. நீ தாராளமா போகலாம், அதை பத்தி கேள்வியே கிடையாது. நீங்க வந்து கூட வேற வரணும் யாராவது அவசியமே வந்து இங்க இனிமேல் என் வீட்டு பக்கமே வரக்கூடாது. யாரு வரப்போறாங்க சொல்லிட்டேன் நான். எனக்கு என்ன அதிசயம் இருக்குன்னா, கேளுங்க, பெத்த பையன் எப்படி இப்படி சந்தேகப்படும்? இது மாதிரி பண்றான் எங்களை. அவ ரத்தம் ஒன்னா இருந்தா நீ அவ கூட போ, நான் வேணாம், எனக்கு சத்தியமா வேணாம். அந்த நர்சிங் ஹோம்ல வந்துங்க, அந்த நர்சிங் ஹோம்ல கொண்டு இவனை சேர்த்து அதுக்கு 50,000-60,000 ரூபாய் செலவுங்க. இப்போ 7 மாசத்துக்கு முன்ன 12வது மாசம் 16ஆம் தேதி தாங்க இவனை அந்த ஹோம்ல இருந்து அழைச்சின்னு வந்தேன். கிளம்ப கீழ்ப்பாக்கத்துல சேர்த்து கீழ்ப்பாக்கத்துல இவன் பைத்தியக்காரன் தான், இப்பயும் பைத்தியக்காரன். நீங்க தான் பைத்தியக்காரன், நானும் பைத்தியக்கார குடும்பம். என்னப்பா பேசுற? அப்புறம் என்ன மேடம் பைத்தியம் சொல்றாங்க? நல்லா இருக்கு. எப்படிங்க கொண்டு ஹோம்ல சேர்த்தன்னு கேளுங்களேங்க. எதுக்கு சார் பைத்தியம் இல்லாத எப்படி போய் போகக்குள்ள நீங்க விஷவசி போட்டு கொன்னுங்க சொல்றீங்க, ஏன் சொன்னீங்க? பில்லு ஐயப்பா ஏன்பா அந்த பில்லு எல்லாம் பாருங்க, விஷவசி போட்டு கொன்னுங்க சொன்னாங்க. ஹோமுக்கு போன் பண்ணி கேளுங்க, அவர் விசிட்டிங் கார்டுலாம் இருக்கு, கேளுங்க. நீ என்ன கேளுங்க, நீ எனக்கு வேணும்னா உனக்கு நீ எனக்கு வேணாம், என் அம்மா இல்ல. உன்னோட அம்மா உனக்கு தெரியக்கூடாதுன்னு அவங்க ஏன் போட்டோ மாட்டணும்? நான் ஃபேஸ் வச்சு கண்டுபிடிப்பேன், அவங்க யாருக்கு தெரியும்? எல்லா அம்மாவுக்குமே ஃபுல்லா ஃபேஸ் வந்துருமா? அதனால அவங்க தெரியாம மாத்திருப்பாங்க. அவங்க கெட்ட நேரம் மாட்டிருப்பாங்க, நல்ல நேரம் போட்டோ கட்டு. இங்க பாருங்க, நீங்க அம்மா அப்பா இல்ல, நல்ல நேரம் அந்த போட்டோ கட்டுட்டாங்க கையில. ஆமா. ஆனா எப்பா, ஆனா இது எல்லாம் பேசாத. ஏன் நீங்களே சொல்ல, இத்தனை வருஷம் உனக்கு எதுக்கு அம்மா? நீங்களே சொன்னீங்களே, அதெல்லாம் என்ன? நான் உன்னை ஈ கடி எறும்பு இத்தனை வருஷம் உனக்கு எது அம்மான்னு சொல்லி திட்டிங்களா? அதுக்கு என்ன அர்த்தம்? கொஞ்சம் படிக்க வச்சு என்ன எங்க கொண்டாந்து நிறுத்திக்கிற பாரு. அதுதான் எனக்கு ரொம்ப அம்மா எனக்கு வேணும், அவ்வளவுதான். அவளுக்கு அவளை கல்யாணம் பண்ணி அப்பலாம் கல்யாணம் ஆளுங்க அந்த பொண்ணு. இத கொஞ்சம் நல்லா கனெக்ட் பண்ணி பாருங்க அம்மா. கல்யாணம் ஆளு செயின் போடுற பாருங்க. அவங்க வந்துங்க அதுக்கு பிற்பாடு கல்யாணம் ஆகி இவன் வந்து அம்மாவா இருந்தா பையன். அதுக்கு பிற்பாடு கல்யாணம் ஆகி 30 வயசு 29 வயசுல ஒரு பையன். அது அதுக்கு பேரம் பேத்தி வர மாட்டேன்ட்டான். இவனுக்கு என்ன வயசு? அது எப்படி இவனுக்கு முன்ன அந்த பொண்ணு வந்து என்கிட்ட போல குழந்தை பெற்றிருக்கும். நீங்க யோசனை பண்ணி எதுக்கு சொன்னீங்க? நீங்க வந்து வேணுமே போட்டோ எடுத்து வந்து திருப்பி என்ன பிரச்சனை ஹோம்ல சேர்க்கறதுக்கு ஐடியா பண்ணிருக்கீங்க. அதுக்கு அவளே சொன்னாங்க, டேய் செந்தில்குமார் உங்க அம்மா என்னன்னு சொல்ற, நீ வந்து என்ன மேடம் அவங்க என்ன சொன்னாங்க? அந்த போட்டோ அம்மா வந்திருக்கடா வாடா அவங்க சொன்னாங்க. நம்ம வீட்ல வந்து அவங்க வந்தாங்க, போய் அழைச்சாங்க பாண்டிச்சேரியில இருந்து. செவ்வாய்க்கிழமை பாண்டிச்சேரி போய் அழைச்சாங்க. சரி அவங்களுக்கு கொஞ்சம் ஃபோன் போடுங்களே. அந்த பொண்ணு வீட்டுக்காரரு, அவங்க அக்கா. இந்த போட்டோல இருக்கறத அந்த போன்ல பேசுங்க, நான் எப்படி நம்பறது? பாத்துங்க மேடம், பாத்துங்க. குரல் ஞாபகம் இருக்குல்ல உனக்கு? மேடம் அவங்க யாரோ செட் பண்ணி அவங்க பேச வச்சு நானே பண்றேன். தெரிஞ்சுங்க மேடம். எப்படிங்க இதே மாதிரி மேடம் செவ்வாய்க்கிழமை இப்படி தான் சொன்னாங்க மேடம். நாங்க தானே ஃபோன் போடுறோம். விசாரிக்காம ஃபோன் பண்ணுங்க. நீங்க அவங்க பாத்துக்கிங்களா இவங்கள? விசாரிக்காம ஃபோன் போடுவோமா? இங்க உட்கார்ந்து இவ்வளவு பேரை பாக்குறோம்ல. இருக்குது 2 போன் நம்பருமா இருக்குது. அப்படி நம்பிக்கை இல்லாம என்கிட்ட வந்த? மேடம் இவங்கள நேர்ல பார்த்தா தான் நம்புவேன் நான். நம்பிக்கை இல்லாம இங்க வந்த? இவங்கள நேர்ல பார்த்தே ஆகணும். நேர்ல பாக்குற ஒரு முந்தானே அவங்க தான் நீங்க உங்க பிளானிங்ல தெரியும் நினைச்சீங்களா? என்ன இப்படி மரியாதை இல்லாம இப்படிதான் அவ்வளவு எவ்வளவு கொடுக்க ஆரம்பிச்சு சின்ன வயசுல இருந்து ஒரு நான் 3 வயசுல இருந்து நான் என்ன பண்றேன் எப்ப பார்த்தாலும் அடிச்சிட்டே இருப்பாங்க டெய்லியும். யாரு இவங்க அவங்க கேரக்டரே எப்ப பார்த்தாலும் அப்படிதான். புள்ள என்ன தப்பு செஞ்சு அடிக்க என்ன மாட்டாங்க. தப்பு செஞ்சா? சின்ன வயசுல என்ன தப்பு செஞ்சா? ஏங்க உங்களுக்கு ஒரு புள்ள இருக்குது, அந்த புள்ள தப்பு செஞ்சா நீங்க அடிக்க மாட்டீங்களா? ஏங்க தேன்மொழி அம்மாவா நீங்க? ஆமாங்க. நாங்க வந்து சொல்வதெல்லாம் உண்மையில இருந்து லட்சுமி ராமகிருஷ்ணன் பேசுறேங்க. சொல்லுங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறேன் மேடம். சரி, இங்க உங்க பையன் சொல்லிட்டு ஒரு பையன் இங்க வந்து உட்கார்ந்துருக்கான். என்னம்மா ப்ராப்ளம்? ஒண்ணும் ப்ராப்ளம் இல்ல. ஒரு 30-35 வருஷத்துக்கு முன்னாடி ஒரே கிராமத்துல இருந்தங்க. சரிங்க. அப்ப அவங்க அம்மா வந்து அவங்க அம்மா அவங்க அப்பா எல்லாம் நமக்கு எங்க அம்மா காலத்துல நான் சொல்றது வந்து எனக்கு கல்யாணமே ஆகல. சரி. அப்போ வந்து பழக்கம். அப்போ ஒரு போட்டோ ஒண்ணு நாங்க எடுத்துக்கிட்டோம் 3 பேரு. யாரு? அவரோட ராஜகோபாலோட மனைவி இருக்கிறாங்கல்ல, ஆமா, அவங்க, நானு, எங்க அக்கா, என்னோட கூட பிறந்த அக்கா. உங்களுக்கு யாரோட பழக்கம்? அவங்க மனைவி, அந்த அம்மா இருக்கிறாங்க பாரு, அந்த பையனோட அம்மா, பெத்தவங்க. அந்த அம்மா பேரு ராஜவேணி. சரி. அந்த பையன்கிட்ட யாரோ சொல்லி இருக்கிறாங்களா இல்ல அந்த பையனா கண்டுபிடிச்சதா என்ன தெரியல, எங்க அம்மா இவங்கதான்
ம். எங்க அம்மா வந்து இவங்கதான் சொல்லி சொல்றான்னு சொல்லிட்டு அவங்க அப்பா வந்தாரு சொல்லிட்டு பேசுறாங்க என்கிட்ட. ம். ம். இந்த வாய்ஸ் தான் ஞாபகம் இருக்கு. அம்மா நீங்க வந்து அந்த பையன்ட்ட உங்க அம்மா வந்திருக்கேன்னு சொன்னீங்களா? அவர் வந்து சொல்ல சொன்னாரு அவங்க அப்பா. அப்படி சும்மா ஒருத்தர் வந்து சொல்ல சொன்னா நீங்க அப்படி வருவீங்களா? ஐயோ அவங்க அப்பா வந்து நம்ம கூட பழகுனதுனால என் புள்ள வந்து உயிரை காப்பாத்தி கொடுங்க என்ன உயிர் அப்படின்னு பிரச்சனை? சொன்னதுனால அது உண்மை வார்த்தை. நான் வந்து சொன்னேன். நான் சொன்னதான் என் புள்ள வந்து செத்துருவான் பழகுதுன்னு அவங்க அப்பாவை கேளுங்க. அவங்க அப்பா வந்து சொன்னதுனால நாங்க இங்க வேலை செய்யறோம், நாங்க இங்க பொழைக்கிறோம், நாங்க எங்க பேரன் பேத்தி எடுத்துட்டோம். இப்போ வந்து நம்ம எப்படிங்க சொல்ல முடியும்? எத்தனை வயசுல உங்களுக்கு கல்யாணம் ஆச்சுமா? எனக்காங்க 1982 நவம்பர் மாசம் எனக்கு கல்யாணம் ஆச்சு. சரி உங்களுக்கு எவ்வளவு பசங்கம்மா? நான் பிறந்தது 89. எனக்கு 2 பையங்க. 89 பசங்க என்ன பண்றாங்க? பசங்க 2 பேருமே ஒருத்தர் வந்து சென்னையில தான் இருக்கிறான், ரியல் எஸ்டேட் பண்றான். இன்னொரு பையன் கேட்ரிக் முடிச்சிட்டு அவன் இங்கேயே ஒரு ஹோட்டல்ல வேலை செய்யறான். 2 பேருக்குமே கல்யாணம் ஆயிடுச்சு. சரிம்மா. 84ல ஒரு குழந்தை, 85ல ஒரு குழந்தை எனக்கு பிறந்ததுங்க. சரிம்மா சரிம்மா சரிம்மா. சரி இந்த பையன்ட்ட கொஞ்சம் எடுத்து சொல்லுங்கம்மா. இந்த பையனுக்கும் நான் பார்த்ததே இல்ல மேடம் அவனை. இந்த போட்டோல அவங்க இல்ல, நான் சொல்றேன். அவனை நேர்ல பாக்கணும். அம்மா ஏங்க உங்களை நேர்ல பாக்கணும்னு ஆசைப்படுறான் அந்த பையன். ஐயோ நான் அதுக்காக தான் நம்ம 2 ஆம்பளை மேடம், நான் ஒரு சகோதரியா உங்ககிட்ட சொல்றேன். நான் அவனை பாக்கணும்ன்றதுக்காக தான் அந்த வீட்டுக்கே நான் போனேன். அவங்க அப்பாவுக்கு மரியாதை இல்ல, எனக்கு 2 ஆம்பளை பிள்ளைங்க இருக்குது. இவன் ஏன் போட்டோ வச்சுக்கின்னு அம்மா அம்மான்னு சொல்றான். அவங்க அப்பா அம்மா 2 பேரும் என்கிட்ட சொன்னாங்க. அவங்களுக்கு நீங்க போன் பண்ணி கேளுங்களேன். சரி இப்போ அந்த போட்டோல நீங்க அந்த போட்டோ எடுத்தீங்கல்ல? ஆமா மேடம். அந்த போட்டோ எப்படி இருக்குன்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? எப்ப எந்த இடத்துல எடுத்தா கேளுங்களா? சொல்லுங்க. எந்த இடத்துல எடுத்தா கேளுங்க. 81ல எடுத்ததுங்க அந்த போட்டோ. 1980 எந்த இடத்துல எடுத்தா கேளுங்களா? சரி அந்த போட்டோல நீங்க என்ன பண்ணிருந்தீங்க? என்ன காதுல என்ன போட்டிருந்தீங்க? என்ன புடவை கட்டிருந்தீங்க ஞாபகம் இருக்கா? ஏங்க 32 வருஷத்துக்கு முன்னாடிங்க அது. எனக்கு என்ன ஞாபகம்? எந்த இடம் கேளுங்க. அதான் ஞாபகம் இருக்கு மேடம். எந்த இடத்துல போட்டோ எடுத்தீங்க? அது பாண்டிச்சேரிக்கு அவங்க வந்தாங்க. எங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாம போயிடுச்சு. எங்க அம்மா உண்மைதான். என்னம்மா வந்தாங்க, அவங்க அப்பா அம்மா வந்தாங்க. எங்க வந்தாங்க? எங்க ஊருக்கு நாங்க இங்க வந்துட்டோங்க. நாங்க அந்த கிராமத்துல இருந்து பாண்டிச்சேரிக்கு வந்துட்டோங்க. சரிங்க. அப்ப வந்தாங்க எங்க அம்மாவை பாக்குறதுக்கு அவங்க அப்பா அம்மா வந்தாங்க. உண்மை அதுதான். சரி அப்பெல்லாம் இந்த பையன் பிறக்கலைங்க மேடம். சரி சரி அப்பெல்லாம் பிறக்கலைங்க. எனக்கு கல்யாணம், எனக்கு திருமணமே ஆகவில்லை. சரி சரிம்மா சரிம்மா ரொம்ப நன்றிம்மா. சரி ஒரு நிமிஷம்மா, ஒரு நிமிஷம் மேடம். இந்த பையன்கிட்ட கொஞ்சம் பேசுங்களேன். அவங்கிட்ட தான் நான் அன்னைக்கு பேசதான் நான் மேடம் போனேன். நானு அவன் கட் பண்ணி விட்டுட்டான். இப்ப பேசுறேன், கொஞ்ச நேரம் பேசுறேன். பேசுங்க. என்ன ஏன் இப்படி நடிக்கிறீங்க? நான் பேசவே இல்லையா? இப்ப அதெல்லாம் இப்ப பேசு. வெளியே வரதான் போகுது. இப்ப பேசு. இப்ப பேசு. வந்துடுதே, இனிமேல் தானே வெளியே வர போகுது. பேசு. என்ன பேசுறேன்? பேசுப்பா அம்மா. அவங்கள்ட்ட பேச. உங்க அம்மான்னு தானே சொன்னேன், பேசு. நான் இந்த போட்டோ இருக்கு அவங்க நான் எப்படி நம்புறது? என்ன சொல்லுவீங்க? மேம் ஒரு விஷயம், எனக்கு இன்னொரு ஃபீல் இருக்கும். என் அம்மா குரல் எப்படி இருக்குன்னு. என் அம்மா இவங்க கண்டிப்பா அவங்க இருக்க மாட்டாங்க. உன்னோட இந்த குழப்பம் உன்னோட எப்படி கிளியர் ஆகும்? இவங்கள பார்த்தா இவங்கள பார்க்கணும். சோ போய் பார்க்கலாமா? அவங்கள பார்த்து அவங்க எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணா அப்புறம் நீ ஒத்துப்பியா? என்ன சொல்றது? இவங்களெல்லாம் அப்பா அம்மா ஏத்துக்க முடியாது. என்னங்க? இவங்களெல்லாம் அப்பா அம்மா ஏத்துக்க முடியாது. அப்படியெல்லாம் சொல்ல முடியாது. உன்னோட குழப்பம் தீர்ந்துடுச்சுன்னா? குழப்பம் தீர்ந்துடுத்துனா அம்மா நான் தயவு செய்து சொல்றேன், இங்க பாருங்க, குழப்பம் தீர்ந்துடுத்துனா இவன் புள்ள இல்ல நான் தவப்பன் இல்லைன்னு எழுதி கொடுத்துட்டு என் கண்ணுல ஆடக்கூடாது. என் வீட்டுக்கே வரக்கூடாது. நான் வீட்டுல வரமாட்டேன். என் வீட்டுக்கே வரக்கூடாதும்மா. குழப்பம் தீர்ந்துட்டு பிற்பாடு என் வீட்டுக்கே வரக்கூடாது. எழுதி கொடுத்துருங்க. ஒரு அளவுக்கு படிக்க வச்சுக்கிறான். அவன் சம்பாதிச்சு சாப்பிட்டுக்கிட்டோமா? நான் முட்டால ஆக்கி வச்சல மேடம் அவனை. உங்களுக்கா தெரியும் எவ்வளவு கஷ்டப்பட்டு ராகண்ணு பகல் கண்ணு எத்தனை பட்டி. இங்க பாரு மேடம், அதுதான் இப்படி பேசலாம் போல இருக்கு. அப்பா அம்மா கஷ்டம் தெரியறது இல்ல மேடம். இவனுக்காக தான் 14 வருஷம் 2 பேரும் துண்ணுட்டு இவனுக்கு வந்து நல்ல 40 ரூபாய் கிலோட அரிசி வாங்கி அந்த ஆய்க்கு போடுவோம் மேடம். அதெல்லாம் கூடாது. நம்ம புள்ளையாச்சேன்னு சொல்லிட்டு ஒரு முட்டை இல்லாத இவங்க சாப்பாடு போட மாட்டோம் மேடம். சும்மா எனக்கு ஒரு நாள் கொடுத்து சும்மா சொல்றேன். ஏன்பா நீ என்ன சொல்றீங்க? உங்க அப்பா அம்மா இல்ல இல்லையா? ஏன்பா உன்னை வளர்க்கணும்? அது எனக்கு தெரியாது. உன்னை ரோட்ல போட்டுருக்கலாம்ல? இவங்கள போட்டதான் இவங்களுக்கு கேட்டதான் தெரியும். இவங்களுக்கு கேட்டதான் தெரியும். சரி அவங்க சொல்லி கிளியர் ஆயிடுச்சுன்னா கிளியர் ஆயிடுவியா? அதுக்கப்புறம் அவங்க காலைல விழுந்து மன்னிப்பு கேட்பியா? நான் இதுக்கு அதெல்லாம் விட மாட்டேன். ஏன்
அவங்க அப்பா அம்மா இல்ல. அப்பா அம்மா இல்லன்னு அப்ப யார் அப்பா அம்மா உனக்கு? இவங்க தான் என் அம்மா. இவங்க அம்மா, இவங்க அப்பா அம்மா இல்ல சொல்ற. அவங்களே உன்னை வேண்டாம் சொல்லிட்டாங்களே, அவங்க எனக்கு யாருன்னே தெரியாது சொல்லிட்டாங்களே. இந்த போட்டோல இருக்கிறது அவங்க சொல்றாங்க, நான் எப்படி நம்புறது? சரி, அவங்கள போய் பார்த்துட்டோம்னா அப்புறம் நான் எப்பயுமே நான் என் வேலையை பார்த்துட்டு போறேன். ம் அப்ப இவங்க வேண்டாம் உனக்கு. அப்ப இவ்வளவு நாள் உன்னை வளர்த்தினதுக்கு எந்த எந்த இதுவும் இல்ல உனக்கு. அவங்க டார்ச்சர் பண்ணாங்க, எத்தனை வருஷம் என்ன டார்ச்சர். டார்ச்சர் பண்ணாங்க? நல்ல ட்ரெஸ் தானே பண்ணிருக்க. என் பிள்ளைக்கு என் பொண்ணுக்கு ஒரு ஃபோன் பண்ணி கேட்டு பாருங்க இவனை எப்படி அவங்க குரூப் தானே, அது எப்படி சொல்லும்? ஏடா இவன் என்ன பேசுறான் கூட பிறந்தவங்க பெத்தவங்க உன்னை ஆமா, அந்த family எனக்கு பிடிக்கல மேடம். 23 வயசு வரைக்கும் வளர்த்திருக்காங்க. அவங்க யாருமே பிடிக்கல மேடம். இவன் எப்பவுமே இப்படிதானாமா? அவன் அவன் வந்து பேசவே மாட்டான் மேடம் யாருக்கிட்ட. ஏன்டா இப்படி இருக்கிறேன்னு கேட்பான். பாசமா இருப்பானா உங்கள்ட்ட? பாசம் கிடையாது மேடம். எப்பவுமே இருந்தது பாசமே கிடையாது மேடம். வீட்டுல இருந்து சாப்பாடுக்கு கோவம் வந்தது. படுக்க இருப்பான். எப்ப அடிச்சேன் மேடம் இவனை? 7-8 வருஷமா பேசுறதே இல்ல. இவனை எப்ப அடிச்சேன் தெரியுமா? 10வது படிக்கும் போது சொல்ற பேசுக்கான 4 அடி அடிச்சதான் மேடம். இவனை அடிச்சு அவனை அடிச்சது 4 அடி அந்த தான் இத்தனை வயசுக்கும். எனக்கு நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்து ஒரு 4 வயசு 3 வயசு நினைவு தெரிஞ்சதுல இருந்து ஒரு 8th படிக்கிற வரைக்கும் திட்டத்தட்ட என்ன அடிக்காத நாளேன்னு சொல்றாங்க. சின்ன சின்ன விஷயம் பண்ணாலும் என்ன அடிச்சுட்டே இருப்பாங்க. ஏங்க புள்ள தப்பு பண்ண அடிக்கிறது மேடம் சொல்லுங்க நீங்க. வளர்ப்பு அப்பா கூட பேசாத பேச்செல்லாம் பேசுவார். என்ன சொல்லுவாரு? அவங்க எவ்வளவு வல்கரா பேசுவாங்க. என்ன சொல்லுவாரு மேடம்? எவ்வளவு வார்த்தை உலகத்துல என்ன சொல்லுவாரு சொல்லு. அதெல்லாம் நான் என் வாயில நான் சொல்ல மாட்டேன். இப்படி எல்லாம் நான் அவனை கெட்ட பேரா சொல்லி வார்த்தை இல்லைன்னு சொல்லி லட்சக்கணக்கில் போட்டு இவனை ஏன் நான் படிக்க நீங்க வைக்கிறேன்? கணக்கு பைசா கணக்கே தான் சொல்றீங்க. அது இல்லையம்மா, ஒரு பாசத்தின் பேர்ல தானே படிக்க வச்சோம். என்ன படிக்க வச்சீங்க? எவ்வளோடா ஊருக்கே தெரியும் நான் எம்சிஏ எப்படி படிச்சேன்னு. வீட்டை விட்டு எவ்வளவு பிரச்சனை நினைச்சுன்னு தெரியும். எப்படி படிச்ச? இவங்க நான் வீட்டை விட்டு போறேன்னு சொல்லிட்டு அதுக்கு 2 நாளா 3 நாளா பிரச்சனை எங்கேயாவது வீட்டு ஒரு விட்டு போறேன்னு ரூபாய் சொல்லி எல்லாத்தையும் போயிட்டான். படிச்சா நான் அதுக்கப்புறம் கூட்டு அப்புறம் ஏதோ ஃபீஸ் கட்டினாங்க. ஏன் அவங்க ஃபீஸ் கட்டாதனால படிக்கலையா நீ? என்ன மேடம்? என்ன ஃபீஸ் கட்ட மாட்டேன்னு சொன்னாங்களா? லாஸ்ட் ஃபீஸ் எப்ப எதை கேக்குறீங்க நீங்க? எம்சிஏ. எம்சிஏ நான் ஜாயின் பண்ணணும்னு சொல்றதுக்கே படிக்க வேணாம் சொன்னாங்க. மேடம் இல்லாதப்பட்டவன் நானு. எங்க என்ன அண்ணன் பண்றாங்க சொல்லுங்க. ஏன் வீட்டு வாடகை மாசம் 10,000 ரூபாய் வரல? நகை வாங்கி அந்த மேடம் வீட்டு வாடகை மாசம் 10,000 ரூபாய் வரல, என்ன பண்றீங்க அதெல்லாம்? நகை வாங்கிட்டு வந்து எங்க அண்ணன் கிட்ட போய் முத பீஸ் கட்டினேன் நான். ஏங்க ஒரு வீட்டு பொண்ணை வாடகை கட்டி மட்டும் மாசம் கொடுக்குறேன். 10,000 ரூபாய் வருது. என்ன பண்றாங்க? 2ஆம் தரங்க நானு. தரது பிள்ளை அவனுலாம் பங்கு கேட்க மாட்டானுவோ. இவனுக்கே எப்படி மேடம் நான் செலவு பண்றது சொல்லுங்க. அவனுக்கு கல்யாணம் ஆகி குழந்தை இருக்குது, அவனுக்கு தான் பங்கு செலவு பண்ண போறேன். அது பெரிய வார்த்தை பேசக்கூடாதீங்க, வச்சுக்கணும் உனக்கு கட்சி. யாரு வச்சுப்பாங்க? அவ்வளவுதான். என்ன பேசுற பண்ணி பாத்தீங்களாமா? இவனோட பையன் இந்த நிகழ்ச்சி எல்லாம் பாப்பாப்ல சொல்ற இல்லையா? உன் குடும்பமே நான் இல்ல, நீங்க என்ன சொல்றது? எங்கனா போயிடுச்சுக்க எப்படின்னா என் கண்ணு திராவிடக்கூடாது. யாரு வளர்த்து எடுத்து படிக்க வச்சு வெளிய போய் கஷ்டப்பட்டாதாங்க தெரியும். ரோட்ல நின்னு சாப்பாடு இல்லாம நிப்பான்ல அப்ப தெரியும். ஹலோ, என்னப்பா மரியாதை இல்லாம பேசிட்டு இருக்க நீ? அதான் எனக்கு வேணா நீ. இப்ப கூட இவன் வந்து நாங்க வந்ததும் ஓடி போட்டான். சரி, அவங்க வந்து அவ்வளவு வேதனைப்படுறாங்க, நீ அவ்வளவு அலட்சியப்படுத்துற அவங்கள. எனக்குள்ள வேதனை எனக்கு தான் தெரியும். என்னப்பா வேதனை? உனக்கு சோறு போட்டாங்கல்ல 23 வயசு வரை. எவ்வளவு டார்ச்சர் பண்றீங்க? ரோட்ல எல்லாம் விடலாம்ல என்ன? மேடம் இத்தனை நாள் நானே ரோட்ல இருந்திருக்கேன் மேடம். நீ ரோட்ல இருந்தியா? ஆமா. எதுக்கு? ரூம் எது காலேஜ் இருக்கும்போது ரூம் அரேஞ்ச் பண்ண மாட்டாங்க, சரியா சாப்பாடு காசு தர மாட்டாங்க. 2 ட்ரிப் 6000 வாங்கி. மேடம் இந்த காலத்துல சென்னையில 6000 ரூபாய் வச்சு என்ன மேடம் ரூம் பண்ற? ரூம் என்னது 6000 ரூபாய் வச்சு ரூம் கிடைக்காதா? கிடைக்கும் மேடம். அது இன்னும் அது அப்ப 6000 ரூபாய் சம்பளம் வாங்குறவங்க எல்லாம் என்ன பண்றாங்க? ஏன் நல்லா படிச்சு மார்க் வாங்கி ஸ்காலர்ஷிப்ல படிக்கிறது? அத கேளுங்க. எல்லாம் சேம் போது நல்ல சட்டை, நல்ல பேண்ட், நல்ல ஷூ, ஜம்முன்னு சாப்பாடு, வேலைக்கு துணி துவைச்சு போடுறதுக்கு அம்மா. ஒரு கர்ச்சிப் துணி கூட இது வரைக்கும் அவன் துவைச்சிருக்க மாட்டான் மேடம். ஒரே 1 ரூபாய் இது வரைக்கும் நானும் சொல்லுங்க அந்த லீவு நாள் மெடிக்கலுக்கு வேலைக்கு முத தரத்து பையன் இப்பதாங்க முத தரத்து புள்ளன்னு சொல்றான். என் புள்ள வெள்ளிக்கிழமை நீ வந்து உனக்கு எவ்வளவு வேணும்டா சொல்றா, நான் தரேன். உன் ஃப்ரெண்டு கிட்ட போன் பண்ணி நான் காசு கொடுத்து அனுப்புறேன். நாங்க என் பெரிய பையன் அவங்களாம் நான் சாமியாக கும்பிடணும்ல, இப்படி பண்றான். இத பாருங்கம்மா, ஒரு விஷயம் நீங்க மனசை நல்லா தேத்தீங்க. அவனுக்கு ஒரு நாளைக்கு புரியும் அவன் பண்ண தப்பு. அன்னைக்கு அவன்கிட்ட திரும்பி வருவான். இத பாருங்க, நான் ஒரு விஷயம் சொல்றேன். சப்போஸ் நீ சொல்ற மாதிரி நான் உன் வழிக்கே வரேன்டா, அவங்க உன்னோட அப்பா அம்மா இல்லைன்னு வச்சுப்போம்,
அப்படின்னா நீ அவங்க கால்ல விழுந்து கும்பிடணும் உன்னை வளர்த்து ஆளாக்கினதுக்கு. மேடம் சும்மா இல்லாத ஒரு அம்மாவை கற்பனை பண்ணிட்டு அது பின்னால போய் இவங்களை அவமானப்படுத்துறியே, அவங்க உன்னை பெத்தவங்களே இல்லன்னு இருக்கட்டும். மேடம் அவங்க தெருவுல போற நாய் கூட நான் சோறு வைக்கலாம் மேடம். எவ்வளவு வல்கரா அவங்க பேசிருக்காங்க தெரியுமா இத்தனை வருஷமா? என்ன பிச்சுடுவேன் நான் சொல்றேன். தெருவுல போற நாயா அவன் 5000 உனக்கு எவ்வளவு வேணும்னு சொல்றா, உனக்கு நான் காசு கொடுக்குறப்ப ரூம் எடுத்துனவே வேலையை பாடுறான்னு சொன்னான். வந்து வாங்கி போக சொன்னாங்க. ஒரு 4 நாளைக்கு இந்த வந்து ஏமா அழுவுறீங்க? அது வந்து வாங்கி போக குடிக்கல அது. சொல்றாங்க. அழுவாதீங்க. பெரியவன் வந்து எனக்கு முகத்தாரத்தை புள்ளி இல்லைங்க அவ்வளவா. கடவுள் அதுதான் எனக்கு செய்யுது. இது பண்ற கொடுமை எனக்கு பெருசாகுது மேடம். அது ரெண்டும் கல்யாணம் பண்ணி போச்சு. கல்யாணம் பண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணி சரி பொண்ண அவன் லவ் பண்ணி ஒருத்தர் விட்டு போட்டான் மேடம். வாங்கினா சொல்றேன் நீ வந்தா மேடம் எனக்கு பாவத்தை கொட்டி என்ன பண்ண புள்ளி ஒண்ணாங்க. அந்த புள்ளிகளை அடிச்சுக்க முடியாதுங்க. எந்த நேரத்துல எவ்வளவு பணம் கேட்டாலும் கொடுப்பாங்க இவனுக்காக. எத்தனை ட்ரிப்பு போய் பணம் வாங்கி கொஞ்சம் வந்துக்கிறாங்க. பொறுமையா இருக்கீங்களா நீங்க? இருக்கிறேன். கொஞ்சம் பொறுமை. அம்மா கொஞ்சம் அழுவுறத நிறுத்துங்க. நீங்க எதுக்கு அழுவணும்? நீங்க எதுக்கு அழுவணும்? வாய் கூசாம இல்ல அவங்கள இப்படி திட்டுறியே. உனக்கு அடைக்கலம் கொடுத்திருக்காங்கல்ல, 23 வயசு வரை வளர்த்து விட்டுருக்காங்கல்ல. ஒரு வாரமா அடிக்க அடிக்கல. ஒரு வாரமா அடிக்க ஆரம்பிச்சிட்டான். என் புள்ள அசிங்கமா என்ன பேசாது. அது என்ன ஒரு போன்ல போன் பண்ணுவான். ஏன் எப்ப மேடம் புள்ள எங்க இருக்குதுன்னே தெரியலையே. இவங்க அந்த மாதிரி வார்த்தை சொல்றாங்க. அதனால தான் கோவம். உங்களை 2 பேரும் ஆமா அம்மா அந்த வார்த்தை சொன்னா அப்படிதான் சொல்லுவேன் நானு. எப்படி கேட்டீங்களாமா? சரி நான் சொல்றது கேக்குறீங்களா? நீங்களாவது சொல்றது கேக்குறேன். அவன் அம்மாவே இருக்கட்டும், அவன் போய் தேடட்டும். அவங்க அடிச்சு கையிலாக்குவாங்கல்ல, வீட்டை விட்டு துரத்துவாங்கல்ல, அப்ப புத்தி வரும். ரைட். நீங்க என்ன சொல்றீங்களா? நான் கேட்க தயார். நீங்க பேசாம இருங்க, அவன் உங்கள்ட்ட திரும்பி வருவான். சரி. நீங்க 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 அவனை பெத்தவங்களா இருந்தா அவன் உங்கள்ட்ட தான் வருவான். இந்த பாருப்பா, நான் ஒரு விஷயம் சொல்றேன். கடவுளை கூட கும்பிட வேண்டாம், பெத்த தாயன் தகப்பனை மதிக்காம நீ இருந்த வச்சுக்கோ. இல்ல உனக்கு அவங்க அப்பா அம்மா இல்ல. அப்படி இருக்கும்போது நீ அவங்களுக்கு இன்னும் மரியாதை கொடுக்கணும், இன்னும் மதிக்கணும். உன்னை புள்ளையா வளர்த்து. அவங்க என்ன சொல்றாங்க? சாவடின்னு சொல்றாங்க. ஏன் சொல்றாங்க? சாவடிக்கிறதுன்னா நீ சின்னதுலயே சாவடிச்சிருக்கலாமேடா. எதுக்குடா 23 வயசு வரை வந்தப்புறம் சாவடிக்கிறாங்க? அதான் எனக்கு தெரியல. அப்ப தெரியல, உனக்கு புத்தி இல்லைன்னு அர்த்தம். அறிவு கட்டத்தனமா பேசிட்டு இருக்க. இவங்களை கொண்டு போய் காமிக்கிறோம், சரியா? அவங்க உன்னோட அம்மா இல்லைன்னு நிரூபணம் ஆயிடுச்சுன்னா அப்புறம் நாங்க சொல்றது கேட்கணும். நீ புரியுதா? அம்மா நீங்க கொஞ்ச நாளைக்கு விடுங்கம்மா. நீங்க அவன் பின்னால துரத்தி அவன் வருவான் உங்க பின்னாடி, சரியா? அவன் வரக்கூட தேவை மேடம். இவன் இந்த மாதிரி என்ன இப்ப அசிங்கப்படுத்தான். தாய் இல்லைன்னு இந்த பசங்க என்னெல்லாம் பண்ணறது பாருங்க. அவங்களாவே ஏதோ ஒரு கற்பனையை பண்ணிட்டு இந்த மாதிரி ஆட்டம் போடுறதுங்க. பெத்தவங்க கஷ்டப்பட்டு பெத்து வளர்த்து ஆளாக்கி இந்த மாதிரி ஒரு கற்பனை பண்ணியாச்சுன்னா அவங்க பண்ணறதெல்லாம் தப்பா படுறது அவனுக்கு. அவங்க வாயில சொன்னாங்க, உனக்கு எதுக்கு அம்மா இத்தனை விஷயம் அவங்களே எப்படா சொன்னவங்கட்ட? எப்ப சொன்னீங்க? எப்ப சொன்னேன்? எப்ப சொன்னேன்? இந்த போட்டோ எடுத்து விசாரிக்க நான் பெத்த புள்ள எப்ப நான் உனக்கு ஏன்டா அம்மான்னு நான் ஏன்டா கேக்குறேன்? கயிறுல கட்டப்ப கூட சொன்னீங்க, உன் பிள்ளைய இப்படி எல்லாம் பண்ணியான்னு கேட்டப்ப நீ என் பிள்ளைய தான் நீ இப்படி பண்ணியா சொன்னாங்க. ஆமா எப்ப சொன்னேன்? அது கூட நான் சொல்ல மேடம். அது சாதாரணமா சொன்ன வார்த்தையா இருக்கும். நீங்க அப்படி எடுக்கிறீங்க, இப்படி நான் யோசிக்கிறேன் எப்படி எடுக்கணும். நீ எல்லாம் குதர்க்கமா தான் யோசிப்பல்ல. சரிடா, நான் அதான் சொல்றேனே, நீ சொல்ற மாதிரியே இருக்கட்டும். அவங்க உன்னை பெத்தவங்க இல்ல, ஆனா வளர்த்தவங்க தானே. இவங்கள உன்னை வளர்த்தாங்க? இவங்க உனக்கு வளர்த்தாங்களா? உனக்கு சாப்பாடு போட்டாங்களா 23 வருஷம்? இவங்க கையால ஒரு நாளைக்கு சாப்பிட்டுருப்பியா நீ? குழந்தை சாப்பிட்டுப்பாங்க. எத்தனை வயசுல இருந்து? 3 வயசுல இருந்து சாப்பிட அவங்க கையில தானே சாப்பிடுற. 20 வருஷமா அவங்க கையில தானே சாப்பிடுற. நேர்களே, இந்த பையனுக்கு இவங்களை கூட்டிட்டு போய் காமிக்கிறோம். அவங்க பேசட்டும், அதுக்கப்புறமாவது இவன் குழப்பம் தீரும்னு நினைக்கிறோம். வேற என்ன பண்ண முடியும்? முட்டாள்தனமா பேசிட்டு இருக்கான். அதுக்கு அவன் ஒத்து வரலன்னா ஒரு டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து விட்டுடுறது, அவ்வளவுதான். இப்ப என்ன அநியாயம் பாருங்க. பெத்தவங்க ப்ரூவ் பண்ண வேண்டி இருக்கு என் பையன். பேசாம இருங்கம்மா, சுத்திட்டு வருவான் உங்ககிட்டயே வருவான். தைரியமா இருங்க. உங்களுக்கு ஒரு புள்ள இருக்குல்ல, ட்ரெஸ் எடுத்து வந்துக்கிறான், அதை போட்டுக்க. என் புள்ள ஒரு ட்ரெஸ்ஸோட கூட சுத்தக்கூடாது. நீங்க அம்மா கிட்டே கொடுத்துறோம். எங்க போற? என் ஃப்ரெண்ட் ரூமுக்கு போடு. ஃப்ரெண்ட் எவ்வளவு நாளைக்கு வச்சு சாப்பாடு போடுவான்? வேலை பார்த்துக்கிறோம். இவங்க கூட எல்லாம் இருக்க முடியும் மேடம். அதான் தெம்பு வந்துடுச்சுல்ல, நல்லா சாப்பிட்டு நல்லா பெரியவன் ஆயிட்ட. வெளிய போய் சாப்பிடல, வெளிய போய் தனியா இருப்ப, வேலைக்கு போவ. இப்ப அவங்க தேவையில்லையா உனக்கு? ஆனா மேடம், என் பிள்ளைக்கு எந்த பழக்கம் கிடையாது.
பீடி குடிக்க மாட்டான், சிகரெட் குடிக்க எந்த கெட்ட மாட்டான், பழக்கமும் பொண்ணுகிட்ட பேச மாட்டான், யார்கிட்டயும் பேச வீட்டுல மாட்டான். காசு வச்சுனா அதுல 10 பைசா எடுக்க மாட்டான், எந்த கெட்ட பழக்கம் இதெல்லாம் பொய் சொல்ல வச்சிருப்பான். மாட்டான், உங்ககிட்ட அந்த கேரக்டர் இல்ல இதெல்லாம் ஆயிரம் ஏமாற்றம் கணக்குல வச்சிருப்பேன். எந்த பொய்யும் சொல்ல மாட்டான், எந்த ஆயிரக்கணக்கில் திருட்டுத்தனம் வச்சிருப்போம் பண்ண பையில மாட்டான். கேட்டு தான் வாங்குவோம் 50 நீ 100 உங்ககிட்ட கூட தொடவே 10 ரூபாய் கேட்கறதுக்கு கூசப்படுவான் என் புள்ள. வேற எந்த நல்ல இந்த நல்ல ஒரு பழக்கம். இதுதாங்க இது மேடம். என் இது புள்ளைக்கு ஒண்ணுதான் எங்களை பழி வாங்கிட்டான். டேய் இதுதான் கண்ணா. என்ன இது மாதிரி பண்றான். என்னடா இப்படி பண்ற? ஏன்டா இப்படி பெரியவங்கள நோ அடிக்கிற? எவ்வளவு ரூபாய் இருந்தாலும் சரி நான் எடுக்க என் மாட்டேன். அம்மாட்ட போனா என் லைஃப் வேற மாதிரி இருக்கும். இவங்க டார்ச்சர் சரி பண்றாங்க. மேடம். உன்னோட அம்மா மாதிரி நினைச்சுக்கோ. நான் சொல்றேன் கேளு. அவங்களோட போ வீட்டுக்கு. கண்டிப்பா போக மாட்டேன் நீ கேட்பேன்னு சொன்னல என்கிட்ட. மேடம். நீங்க நான் அவங்க கூட போக மாட்டேன் மேடம். கண்டிப்பா அவங்க கண்டிப்பா சாவடிக்கணும்னு பாக்குறாங்க. சரி கொஞ்ச நாளைக்கு விடுவோம். இந்த அம்மாவை கொண்டு போய் காமிப்போம். அதுக்கப்புறம் என்ன நடக்கிறது பார்க்கலாம். நாளை மறுபடியும் இன்னொரு உண்மை சம்பவத்துடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். சொல்வதெல்லாம்